வெல்கம் டு முத்தூஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி முத்தூஸ் மினி வேர்ல்ட் சேனலில் நம்ம ஒரு மீல் மேக்கர் வச்சுங்க கோலா உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ இந்த கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இது அரைச்சி மிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நான் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் காரம் வேணும்னா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு ஒரு 10 எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வதக்கி நல்லா மிக்சியில் அடித்து ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம மீன் மேக்கரில் போட்டு பிசைய போகிறோங்க. பிசைஞ்சு உருண்டை பிடிக்கும் பொழுது நல்ல காரமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மீன் மேக்கர் உங்களுக்கு தேவையான அளவு மீன் மேக்கர் எடுத்து ஒரு வெந்நீரில் போட்டு நல்லா டைட்டாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சு அதை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பொடி சிக்கன் மசாலா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. பொரிகடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துடுங்க. நல்லா டைட்டாக நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பொரியலை மாவும் கடலை மாவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். உடையாது. நம்ம எண்ணெயில் ஆயிலில் பொரிக்கும் போது உடையாமல் நல்லா வரும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இந்த ரெசிபியை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கப்புறம் நல்லா டைட்டாக நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறங்க 2 முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துருக்கேன். எக் ஒயிட்டு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நான் மறுபடியும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. உருண்டை பிடிக்க ஈஸியாக வருங்க. உருண்டை உடையாமல் நல்லா வரும். உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மட்டன் சிக்கன் மாதிரியே இருக்கும். ஆயில் காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் உருண்டையை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த உருண்டை குழம்பு உங்களுக்கு சிக்கன் டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குழம்புல சிக்கன் மசாலாவும் இதை உருண்டை பிடிக்கும் போது சிக்கன் மசாலாவும் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதே இது மட்டன் டேஸ்ட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா நினச்சிங்கன்னா இந்த உருண்டை பிடிக்கும் போது மட்டன் மசாலா 1 ஸ்பூனும், அதே மாதிரி குழம்பு வைக்கும் பொழுதும் குழம்புல மட்டன் மசாலா 1 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. அதே மட்டன் டேஸ்ட் அப்படியே கிடைக்குங்க. சிக்கன் மசாலா பொடி போட்டிங்கன்னா சிக்கன் டேஸ்ட்டு கிடைக்கும். மட்டன் மசாலா போட்டிங்கன்னா மட்டன் டேஸ்ட்டு அப்படியே கிடைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அழகான கலர் வருது பாருங்கள். நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. இது குழம்புல போடும் போதுங்க ரொம்ப சாஃப்டாக மேல் லேயர் நல்லா திக்காகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம இதை வந்து சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் தான் செய்ய போகிறோங்க. அதனால தான் மசால் வந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கும் போது சிக்கன் பொடி தான் சேர்த்துருக்கோம். உருண்டையெல்லாம் நல்லா வறுத்து அழகாக எடுத்து வச்சாச்சுங்க. ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலில் வந்து சிக்கன் கிரேவி, டேஸ்டி சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு நான் ரெசிபி போட்டிருக்கேங்க. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு சோம்பு சீரகம் பட்டை தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூனும் நம்ம குழம்பு மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. தனி மிளகாத்தூள் தேவைன்னா உங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் அரைச்சி விட்ருக்கேங்க. இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு சிக்கன் கிரேவியில் பார்த்துக்கோங்க. சிக்கன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஆயில் பிரிஞ்சிருச்சு. ஆயில் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. உப்பெல்லாம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து உருண்டையில் உப்பு போட்டிருக்கோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லா உருண்டையும் போட்டு கொதிக்க வச்சுருங்க. பாதி உருண்டை நான் குழம்புல போட்டிருக்கேங்க. பாதி உருண்டை நமக்கு சாப்பிடும் போதுங்க குழம்புல ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரே ஒரு கொதி கொதித்த உடனே நல்லா மல்லித்தலை புதினா ஒரு கைப்பிடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடிங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.